ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு பொது அறிவு சார்ந்த பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைய பொது அறிவு சார்ந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒட்டகச்சிவிங்கியின் நாக்கு எந்த நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைய கேள்வி. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையட்டும். திரும்பவும் சொல்கிறேன், ஒட்டகச்சிவிங்கியின் நாக்கு எந்த நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான். யாருக்கெல்லாம் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது சிறு நினைவூட்டலாக இருக்கட்டும். ஆன்சரை சொல்லிடுறேன். ஒட்டகச்சிவிங்கியின் நாக்கு எந்த நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இது நீலம் நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிறத ஆன்சர். ஒட்டகச்சிவிங்கியின் நாக்கு நீல நிறத்தில் இருக்கும் என்பது சரியான விடை. இது ஒரு சிறு நினைவூட்டல் மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. அப்புறம் இது கூட சேர்த்து ஒரு சின்ன மருத்துவ குறிப்பும் தினமும் சொல்லிகிட்ருக்கோம். அப்படி பார்த்தோன்னா இன்றைய மருத்துவ குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் விதை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அம்மை நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அந்த விதையை எடுத்து அரைச்சி அந்த தழும்பு மேலே போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, விதை, அதாவது கத்திரிக்காய் விதை, காய் கிடையாது, விதை, அதை அரைச்சி போட்டோம்னா அந்த சுவடு மறையும் அப்படிங்கிறது மருத்துவ குறிப்பாக இருக்குது. கண்டிப்பாக எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற மாதிரி, வாழ தெரிஞ்சவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நல்ல ஒரு சரியான பாதையில் போய் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு, நல்ல உடல் ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட, சிறப்பம்சங்களோட நல்ல ஒரு வாழ்வியல் வாழணும் அப்படின்னு கடவுளை உங்கள் எல்லாருக்காகவும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. ஆமாம்.